no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தீத்வா புயல் காரணமா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு சில பகுதிகள்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாவே வந்து தேங்கி இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை கோடம்பாக்கத்துல இருக்க வைகுண்டபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாவே சூழ்ந்திருக்கு. அதாவது ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்குலாம் வீட்டுல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த முழங்கால் அளவுக்கு வந்து தண்ணி மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க, இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணம்பா. அதுக்கு முன்ன வந்து தண்ணி வந்து நிற்காதுப்பா, தண்ணி போயிடும். இப்போ வந்து ரோடு சரி பண்ணுறதுனால தண்ணி போகிறது கிடையாது. நாங்களாம் கஷ்டப்படுறோம். நாங்களாம் படிப்பு அறிவு இல்லாதவங்க இந்த மாதிரி பூ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் ரோட்டில் இந்த மாதிரி நடக்க முடியுமா? குழந்தைங்களாம் போக முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ வந்துக்கிறவங்க வந்து எதுவுமே இது பண்ண மாட்றாங்க. ரோடு சரி பண்ணுறேன்னு சாதாரணமாக நல்லா போயிட்டு இருந்த தண்ணி இப்போ 3 வருஷமாக தண்ணி போகிறதுக்கே வசதி கிடையாது. அதுக்கு நல்ல வழி எதுனா சொல்லுங்க, செய்யுங்கப்பா. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஆனால் வந்து ரோடு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ரோடு போடுறாங்க, தண்ணி எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் தண்ணி அப்படியே தான் இருக்குது, மழை தண்ணி. நாங்கள் வந்து வைகுண்டபுரத்தில் உள்ளே இருக்கோம், 2வது தெருவில். அங்கெல்லாம் தண்ணி நிற்கவே நிற்காது. மழை வந்தால் தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ தண்ணி அப்படியே நிற்கிது. எங்களால் வெளியே வர முடியல, எதுவும் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல. இல்லை ஒருத்தரும் வந்து பார்க்கல, இதுவரையும் ஒருத்தரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு வந்துப்பா மழை சேமிப்புன்னு சொல்கிறதுனால மழை தண்ணி போகணும்பா. மழை பெஞ்சா கூட சல்லுன்னு போயிடும். அதுக்கு முன்னே எவ்வளோ மழை அடித்தாலும். இப்போ 3 வருஷமாக வந்து தண்ணி போக மாட்டுது. அப்படியே இருந்தால் நாங்கள் டெய்லி போனாதான்ப்பா எங்களுக்கு பழப்பு உண்டு. நாங்கள் போனால் தானே நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் மழை வருதுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்தா எங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? எங்களுக்கு எந்த கோரிக்கையும் வரலப்பா. நாட்டை நல்லா வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி மழை வந்தால் தண்ணி போகிறதுக்கு வசதி இந்த மாதிரி பண்ணால் போதும். வேறு எதுவும் எங்களுக்கு தேவைப்படலைப்பா. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்கோம், எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த மழை வந்தால் வெளியில் வர முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ நான் வந்து 2 வீலரில் போனோம்ப்பா நான் மார்க்கெட்டுக்கு. நான் எப்படி போவேன் அந்த தண்ணியில்? நான் 500 ரூபா கொடுத்து டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வர முடியுமா? என்னால் முடியாது. நான் 2 வீலர் எடுத்துன்னு போக முடியல. எப்படி நடந்து வந்து நான் பூ கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் நடந்து வந்து பூ கொடுத்துட்ருக்கேன். என்ன பண்ண முடியும் நாங்கள்? 2 நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வந்து தண்ணி எந்த டைம் வந்தாலும் மழை வந்தாலும் இங்கே வந்து தேங்கி தான் நிற்கும். இந்த ஸ்பாட்டு மட்டும் அப்படி தான். அது ஒரு டைம் மழையிலேயே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி ஒரு 2 நாள் வச்சு வண்டியை வச்சு எடுப்பாங்க. திருப்பி அடுத்த மழைக்கு இதே மாதிரி தான் வண்டி வர வைப்பாங்க. இப்போ காலையில் தான் அந்த வண்டி ஓடிட்டுருக்கு. நேற்று 2 நாளாவே தண்ணி இவ்வளோ தான் நிற்கிது. நைட்டு ஃபுல்லாக கேட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துடுச்சு. தண்ணியே போக மாட்டேங்குது. 3 வருஷமா இது மாதிரி தான் நிற்கிது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை குட்டிங்களெல்லாம் வச்சுக்கின்னு லோல் பட வேண்டியதாக இருக்குது. யாருமே வரலையே. வந்தால் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரல. கவுன்சிலர்லாம் வரல, எம்எல்ஏவும் வரல, யாரும் வரல. அதெல்லாம் வரவே இல்லையே. வந்தால் தானேப்பா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். யாருமே வராத நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இந்த காவா நோன்னது இப்படி தான் கிடக்குது. மேயர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மழை பெய்யும் போது மழைநீர் தேங்காத மாதிரி எல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தீவுல நிக்கிற மாதிரி நிக்குது. நடுவில் சுற்றி தண்ணி நிக்குது. நாங்க மட்டும் நடுவில் நிக்கிறோம். வேற என்ன இருக்குது? இந்த ஏரியா தான் வைகுண்டபுரம் 2வது தெரு. நான் நிறைய சொன்ன நீருக்கு தாங்க மாட்டியே. காவா போட்டது சரியில்லைப்பா. தண்ணி அப்படியே நிற்கிது. ரோடு சரியில்லை. இதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜனங்களுக்கு நடக்கிறதுக்கு, போகிறதுக்கு, வரத்துக்கு எல்லாமே. வேற ஒன்றும் ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை. இது 2 தான். தண்ணி போனாலுமே போதுமே. ஜனங்க கொஞ்சம் பிழைக்கும்ல. இப்போ அவர் எவ்வளோ நீச்சல் அடிச்சின்னு போகிறாரு. இந்த வயசானவர் நிற்கிறாரு. எல்லாரும் தண்ணியிலே போகிறோம், தண்ணியிலே வர. வீட்டு வேலை செய்கிறவங்களாம் ஒரு நாள் போகலன்னா கூட ஏன் வரலன்னு கேட்குறாங்க. நம்ம போய் தான் ஆகணும் இந்த தண்ணியில். எங்கன்னா வீந்தா கூட ஒன்றும் தெரியாது. ஒரு ஆளாயிட்டு தண்ணி இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் என் வயசுக்கு இந்த மாதிரி தண்ணி நின்று நான் பார்க்கல. தண்ணி வரும், வெள்ளம் வரும். ஆனால் இந்த 2 ஹவர் ஆச்சா மழை விட்டு தண்ணி ஜல்லுன்னு போயிடும். இப்போ அப்படியே நிற்கிது உதச்சிக்கணும். நேற்று 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து இன்னைக்கு பூரா இருக்குது. நாங்கள் யாருக்கிட்ட நாங்கள் பண்ணோம் இல்லை, ஒன்றும் இல்லை. யாருக்கிட்ட சொல்கிறது? கவுன்சில் யாருக்கிறாங்க? இங்கே யார் கண்டுக்கிறாங்க? ரோடு எப்படி கிடக்குது பற்றியா? தண்ணி எப்படி இருக்குது பற்றியா? என்ன அதுமாரி பண்ணுறாங்க? யார் கேட்குறாங்க? எங்கள் ஆள் யாரும் கேட்க மாட்டுறாங்க. தேவையா? வீட்டு வேலை தான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. நாங்கள் என்ன கேட்க முடியும்? நாங்கள் கேட்கறதுக்கு கொடுக்க முடியுமா? உங்கள் இஷ்டப்பட்டது செய்யுங்க. யாரும் கிடையாது. நான் ஒண்டி தாங்கிற பையன் கிடையாது, வீட்டுக்காரர் யாரும் இல்லை. 5000 வாடகை கொடுக்குறேன். இதேமாரி தான் வேலைக்கு, வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். வேறு வேலைக்கு என்ன போகுது? அதுக்கு வயசானவங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. 40-50 வருஷமாக செய்கிறேன் நான் வீட்டுங்களில். அதனால பழக்கமாக இருக்கிறதுனால வயசான ஆயான்னு செய்கிறான். உச்சா போனாக்கா வயசாகி போச்சுன்னு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. சம்பாதிச்சு வாடகை கொடுக்குறேன். 1000 ரூபாய் மின்சுன்னு வருது. சாப்பிட்றேன். கொசு தான் வருது. ஆமாம். இப்போ எனக்கு அந்தாண்டு பக்கம் இந்த தண்ணி இப்படி வருது, அந்த தண்ணி வருது, இப்படி வந்து தண்ணி நின்று போச்சு. இப்போ இந்த பக்கம் தான் வடியுது தண்ணி. அது என்ன காரணம் எனக்கு தெரியலையே.
யாருன்னா கவர்மெண்ட் தான் பார்த்து சொல்லணும், நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அங்கேருந்து தானே வரீங்க, கவர்மெண்ட் ஆள் தானே, சரி என்ன பார்த்து செய்யுங்களோ செய்யுங்க. நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் தத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு யார் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, யாருமே கிடையாது. யாருமே நான் எங்கே போய் கேட்குறது? மழைநீர் வடிகால்லாம் போட்டிருக்காங்க, அது போட்ட உங்களுக்கு குறைகள் சரியாகலையா? எந்த கோரிக்கையும் எங்களுக்கு வரல. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 5 வருஷமாக தான் இந்த மழைநீர் வடிகால் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் தண்ணி கூட நிற்காது, ஃப்ளட் அப்போ கூட தண்ணி இங்கே வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ அந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் உள்ளே என்ன பண்ணாங்க, சுத்தமாக செய்யலையா, இல்லை உள்ளே ஏதாவது அடைக்கிற மாதிரி எதனா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அன்னையிலேருந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி அப்படியே நிற்கிது. மழை விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆச்சு, ஆனாலும் இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ அவங்க மோட்டார் வச்சு இறச்சிட்டு இருக்காங்க. நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. இப்போ ஒரு 5 வருஷமாக இந்த வேலை சரியாக பண்ணலை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அதை கிளியர் பண்ணாங்கனாக்கா என்ன தப்புன்றது பண்ணாங்கன்னா, இந்த ஏரியா முழுக்க மகாலிங்கபுரம், நுங்கம்புகம் சைடு எல்லா இடத்துலையும் இருக்கிற தண்ணி இங்கே தான் வரும், ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஆனால் இப்போ நிற்கிது, ஏரியாவில் எல்லா வீட்லையும் தண்ணி வருது, சரியாக பண்ணலை அந்த வேலை. இதை பற்றி நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா, சரி பண்ணீங்களா இல்லையான்ட்டு? நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எங்கள் டிஎம்கே ஆஃபீஸு, ஏடிஎம்கே எல்லார் கட்சியாலும் இங்கே இருக்காதுன்னு செய்கிறாங்க, யாரும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு கிராமத்தில் ஒன்றும் நம்ம இல்லையே, சென்னையில் மெயினான இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இத்தனைக்கும் இங்கே எத்தனையோ ஒரு பொலிட்டிக்கல் ஆளோட வண்டிகள்லாம் வருது தான், வராமல் ஒன்றும் கிடையாது. பண்ணணும்னா அவங்க இறங்கி பண்ணி இதை ஈஸியாக பண்ண, பெரிய வேலையே கிடையாது இது. இதை பண்ணாமே இருந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மழைநீர் வடிகாலை பழசே வச்சிருக்கலாம். இதை பெருசு பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி என்னென்னோ பண்ணி தான் இன்னைக்கு அது அடைச்சிருக்குது. இப்பயும் ஒன்றும் இல்லை, அந்த அடைப்பை சரி பண்ணிட்டாலே கிளியர் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அதை கரெக்டாக பண்ணணும். நன்றிங்க. பண்ணி கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா தண்ணி சுத்தம் ஒரு ட்ராப் கூட இங்க நிற்காது. என்னதான் அப்படி மழை பெஞ்சா கூட ஒரு 1/2 hourல மொத்த தண்ணியுமே போயிடும், கிளியர் ஆகிடும். ஆனால் இப்போ 15 வருஷமா எங்களுக்கு முட்டிக்கால் முன்னோர் அளவுக்கு தண்ணி நிற்குது. ஒரு வாரத்துக்கு மேலே நிற்குது இந்த தண்ணி. ஒரு நாள் 2 நாள்லாம் போகுது, ஒரு வாரத்துக்கு நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு ஈபி ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு. மெட்ரோ வாட்டரில் காவா தண்ணி கலக்குது, போக வர முடியல. ஏதாவது ஏமாத வயசாக நிறைய பேர் விழுந்தும் வாடுறாங்க. இதில் ஏன்னா ரோடும் போடாமல் இருக்குது, 10 வருஷம் ஆயிடுச்சு ரோடும் போட்டு, அதுவும் பள்ளம். இப்போ லேட்டஸ்ட்டாக காவா போட்டாலும் ஒன்றும் வேஸ்ட்டு. போட்ட காவா எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு உண்மையாக புரியல. தண்டத்துக்கும் போட்டிருக்காங்க, சுத்தமாக தண்ணி போகல, அதுலேருந்து வெளியில் வருது தவிர தண்ணி காவாவில் போகல. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு இது? யாரும் வந்து பார்க்கறது கிடையாது, என்ன பிரச்சனை வந்து கேட்கறது கிடையாது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 15 வருஷமாக இருந்துட்டோம். இன்றைக்கி தான் சிட்ரஸ் ஆஃபீஸ் கூட போய் நாங்கள் கேட்டோம். நாங்களும் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம், பண்ணிட்டு தான் இருக்கோன்ட்டு. அவ்வளோதான், இன்னும் இது வரைக்கும் யாரையும் வந்து பார்க்கல. மக்கள் பேசுறதை கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மழைநீர் வடிகால் வந்து போட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணியே நிக்க ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி வந்து வீட்டில் நிற்கிறதுனால கொசுக்கள் உருவாகுது, இது மூலமா வந்து நோய்கள் பரவுது அப்படின்னு அச்சப்படுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.